அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க தனியா வரல, கூடவே ஃப்ரெண்டை கூட்டி வந்திருக்காங்க. இவங்க கையில கன்னு வச்சிருக்காங்க. சோ இவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா சடனா ஒரு இடத்துல இறங்கி அங்க முன்னாடி போயிட்டு இருக்க அவங்கள ஒருத்தனை தலையிலே சுட்டு கொன்னுறாங்க. அப்படி சுட்டு கொன்ன அடுத்த செகண்டே அந்த கேங்ல இருக்க இன்னொருத்த என்ன பண்றானா உடனே வந்துட்டு இங்க செத்து போனவனோட பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பின்னாடியே வந்தவங்க அவன் முதுகுலயே வெட்டி கொன்னுறாங்க. அப்படி கொன்னுட்டு வந்த குதிரையை விட்டு அவனோட பைக் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவங்க வந்துட்டு இங்க பாருமா நீ இங்கே இரு, இவங்களுக்கு நீ தேவை, நான் போய் என் பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிடறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் அந்த கேங்ல பேலன்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. அவனுங்க புயல் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடியே துரத்தி வர நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சடனா ஒரு இடத்துல இறங்கி முன்னாடி போயிட்டு இருக்க அவங்கள ஒருத்தனை தலையிலே சுட்டு கொன்னுறாங்க. இன்னும் பேலன்ஸ் 2 பேர் தான் இருக்கானுங்க. அவனுங்க நிக்கிற மாதிரி தெரியல, அவனுங்க பாட்டு வேகமா போயிட்டு இருக்கானுங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா இந்த பெட்ரோல் போற டியூபை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாயிலே கடிச்சு துப்பிடுறா. இதை தெரியாம இவன் வேகமா போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்திலே வண்டி வந்து நின்னுது. என்னன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா இவன் தான் பெட்ரோல் போற டியூபை கடிச்சு வச்சிருக்காள். இதை பார்த்து அவன் கோவத்துல அந்த பொண்ணை தூக்கி கீழே போட்டு உடனே என்ன பண்றானா இன்னொரு வண்டியில இருக்க பெட்ரோல் டேங்க அப்படி இன்ஸ்டன்டா மாத்துறானுங்க. அப்படி இவனுங்க மாத்திட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா இவனுக்கே தெரியாம இவன் கால இருக்க கத்தி வந்து அடிச்சிட்டா போல. சோ அந்த கத்தி வச்சு கட்டெல்லாம் அவுத்துட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறா. எப்படி ஓரா போறீங்களா? ஆனா இவனுங்க விடுவானுங்களா? அப்படியே போயிட்டு ஓடிட்டு இருக்க அந்த பொண்ணு ஏதோ பொம்மை மாதிரி தூக்கி வண்டியில போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே மறுநாள் விடியுது. இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல, போயிட்டே இருக்கானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்துட்டு இருக்க அந்த பொண்ணோட அம்மா ஒரு பெரிய மணல் மேட்டு மேல வண்டியை நிறுத்தி அங்க போயிட்டு இருக்க அவங்கள ஒருத்தனை தலையிலே சுட்டு கொன்னுறாங்க. இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஆனா அவனை சுட முடியல. ஏன்னா அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டா அந்த பொண்ணை ஷூட் பண்ணாத மாதிரி அவனுக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரான்.